எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துகிறோம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிற எங்கள் தேவன், எங்களை நீர் போஷித்து காப்பாற்றி பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆண்டவரே போதித்து வழிநடத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியான சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து இம்மட்டு நடத்தினதுக்காக நன்றி ராஜா, மகிஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பல இடங்களில் நடக்கிறதான எல்லா ஆராதனையிலையும் தேவன் மகிமைப்படுவீராக. ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தேடக்கூடிய ஆண்டவரே ஒரு சந்ததி நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா, ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனங்கள் வெளிப்படுத்தலுக்கு ஏற்றபடி ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு ஜீவியத்தை செய்து உடைய சமூகத்தில் உத்தமமானவனே உத்தமமான ஊழியனே என்று சொல்லி எங்களை அழைக்கத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை வேளையிலெல்லாம் நீர் மகிமைப்படும், நீர் பேசும் உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று எழுந்து வாரும் ஐயனே என்ற இந்த பாடலை பாடுவோம். எழுந்து வாரும் ஐயனே என்று சொல்லி ஆராதனை வேலையை தொடங்குவோம். எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே. விண்ணவர் போற்றவே மன்னவர் பாட, விண்ணவர் போற்றவே மன்னவர் பாட, மாட்சிமை இயேசுவை சொல்லி கொண்டாடவே, மாட்சிமை இயேசுவை சொல்லி கொண்டாடவே. எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே. கேடகம் கையில் தந்திட, விசுவாச கேடகம் கையில் தந்திட, பண்டையர் அடைந்த வெற்றிகள் ஏந்து, பண்டையர் அடைந்த வெற்றிகள் தந்திட. எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமில்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்தோடு கூட மீண்டும் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Glory to God. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட காணும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய், எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனுடைய முழு பொறுப்பை நீர் எடுத்து நீர் நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் எங்களோடு கூட பேசப்போகிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது எங்களுக்கு ஜீவனாய், எங்களுடைய ஆத்மாவினும் எங்களுடைய கணுக்களையும் எங்களுடைய எல்லா விதமான இருதயத்தின் நினைவுகளையும் வரையறுத்து
ஆண்டவரே, யோவான் 12:48 படி எங்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, அதற்கு அஞ்சி நடுங்கி பயந்து அதற்கு கீழ்ப்படித்தக்க நல்ல இருதயத்தை தாரும். தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் தேவனுடைய அந்த பிரசங்க வாக்கியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே உள்ளே வந்ததுலேருந்து எனக்கு ஒரு வசனம் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. கர்த்தர் நிச்சயமாக இது யாருக்கோ சொல்லுகிறார் என்று நான் உணர்ந்தவனாய் அந்த வசனத்தை காட்டி தந்துட்டு என்னுடைய பிரசங்கத்துக்கு நேராய் போகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 40:17. Glory to God. நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாய், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, என் தேவனே, தாமதியாதேயும். நல்லா கவனிங்க. எத்தனையோ வசனம், 33,000 வசனம் இருக்கு. இந்த ஒரு வசனம் ஃபர்ஸ்ட் அந்த ஆராதனை நடத்தும் போது எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. நல்லா கவனிங்க. கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். எங்கள் மேல், நம்ம மேல, என் மேல் நினைவாய் இருக்கிறார். எதுக்கு நினைவாய் இருக்கிறாராம்? என்னை விடுவிக்கிறதற்கு. நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், என்னை விடுவிக்கிறதற்கு என்ன செய்யுங்க? என் மேல் நினைவாய் இருக்கிறீர் என்று நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற யாரோ சிலர் என்ன செய்யலாம், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, பாட்டெல்லாம் அதே மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி மறவாமல் நினைத்தீரையா, அந்த பாட்டெல்லாம் வரும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணேன், யாருக்கோ கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார் என்று. உலகத்தில் எல்லாரும் ஏதாயிரம் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யாதீங்க, எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. என் தேவனே தாமதியாதேயும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஜெபங்களை பண்ணி 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 ஒரு வேளை இன்னும் கேட்கலையே, இல்லை, ஜெபத்துக்கு டிலேன்ற ஒரு வேர்டு வேணால் இருக்கலாம், வரல டினைன்ற வேர்டு ஒரு நாள் இல்லை. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து அடியனுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3:45க்கு எழும்பி 4:45க்கு கிளம்பி கரெக்டாக 9:30 9:15க்கெல்லாம் கர்த்தர் பத்திரமாய் கொண்டு வந்தார். பயமாக இருந்துச்சு, எங்கேயுமே இறங்கலை, வீட்டுக்கெல்லாம் போக டைம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சரியாக பாஸ்டர் சொல்லும் போதே சொன்னார், கரெக்டாக வந்துடுவீங்க எனக்கு தெரியும்னார். அல்லேலூயா. ஆனால் பயம் இல்லாமல் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார். திரும்ப சில வேலைகளை முடித்து நாளைக்கு மதியத்துக்கு மேலே கிளம்புவேன் என்று நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தியானத்தினுடைய வசனத்தை வாசித்த பிறகு தலைப்பை சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. நல்ல அழகான வசனம் இல்லை? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது சொல்றாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்து. 4 டாபிக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸ்திரப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அழகான வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் சும்மா அப்படியே கடமைக்காக வாசிக்காமல் உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து வாசிக்கணும். அதை தான் தாவீது சொல்லும்போது, பாடலை பற்றி சொல்லும்போது, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று 71:23 சொல்கிறாரு. ஏசாயா 35:10 சொல்லும்போது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, வாசிப்போம் ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும்
படிப்போம். நல்ல கவனிங்க, அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் பாட்டு பாடுவோம், ஓகே தானே? சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், நினைச்செல்லாம் நடக்கணும். ஆனால் அப்படி சொல்லலை ஆண்டவர். நீ மீட்கப்பட்டு திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவாய், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும். நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும் போது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஃபார்முலாவெலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. சரி போகட்டும், நான் டாபிக் வருகிறேன். அப்போ கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்துவாராம், ஃபஸ்ட்டு சீர்படுத்துவாராம், ஸ்திரப்படுத்துவாராம், பலப்படுத்துவாராம், நிலை நிறுத்துவார். இன்னைக்கு சப்ஜெக்ட் ஸ்திரப்படுத்தும் தேவன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எவ்வளவோ சப்ஜெக்ட் இருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில் தடுமாறி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்கிறோம், தள்ளாடி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்கிறோம், தடமாறி எங்கேயோ போய் கொண்டிருக்கிற அநேகரை பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களை நான் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நான் நிலை நிறுத்துவேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை மட்டும் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதித்த மீதி காரியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் போது மற்ற காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ஸ்திரப்படுத்தும் தேவன் என்கிற தலைப்பில் எந்தெந்த காரியம் டாப்பிக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டா நான் வேகமாய் போக எனக்கு உதவியாக இருக்கும். எந்தெந்த காரியத்தில் நாம் ஸ்திரப்பட வேண்டும். டாபிக் நம்பர் 1, நம்மை யார் ஸ்திரப்படுத்துவார். டாபிக் நம்பர் 2, அதை ஸ்திரம் அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும், நாம் என்னைக்கு மற்றவங்கள ஸ்திரப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக சொன்னதான் கஷ்டமாக இருக்குது. நான் போய் மற்றவங்கள எங்கே பிரதர் ஸ்திரப்படுத்துறது, நானே இங்கே ஆடிட்டு இருக்கிறேன். இல்லை, அதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி செய்தால் கண்டிப்பாக கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் எழுத்தினுடைய உறுப்போ ஒன்றும் மாறாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஸ்திரப்படுத்தும் தேவன். டைரக்டான சப்ஜெக்ட் வருகிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:21 வசனம். 2 கொரிந்தியர் 1:21. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நல்லா கவனிங்க. அப்படியே கலந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல போற. நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். நான்லாம் எழுதின ஏராளமான காரியங்களை என்னைக்கா திரும்பி பார்க்கும்போது அந்த வார்த்தை நான் பிரசங்கித்தது, நான் கேட்டது, பழகினது திரும்ப நம்ம கூட பேசும்போது நம்ம என்ன செய்யலாம், தைரியப்படுத்தப்படலாம். அதனால தான் தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதும்போது 4:18 நினைக்கிறேன், இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை தேற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும். சங்கீதம் 119:50 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். சங்கீதம் 119:50. சிறுமையில் எனக்கு அது ஆறுதல், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நல்ல கவனிங்களேன், என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. 49 சேர்த்து வாசிச்சிருவோமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நீங்க நினைத்தருளும். அதுவே அதான் ரொம்ப முக்கியம். அந்த வசனமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வார்த்தை வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சரி போகட்டும். அப்போ இன்னைக்கு இங்க பவுல் சொல்லுகிறார், உங்களோட கூட 2 கொரிந்தியர் 1:21 உங்களோட கூட எங்களையும் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்ப தேவன் தான் நம்மை ஸ்திரப்படுத்த முடியும். அல்லேலூயா. வசனம் தான் நம்மை ஸ்திரப்படுத்த முடியும். அல்லேலூயா. தேவன் தான் நம்மை ஸ்திரப்படுத்த முடியும். அதில் வேற எந்த டவுட்டும் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உனக்கு வலது கையை போல கூட இருக்கிறேன். இல்லை, கடந்த நாட்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க, யார் யார் எங்கெங்கே எப்படி மாறி போனாருன்றது எல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கல்ல. சரி, அதுக்குள்ளாரெல்லாம் போகலை. எதுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் 4ஆம் தேதி தான் எல்லாம் வெளியே வரப்போகுது, அன்னைக்கு பார்த்துக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் தெளிவாக திட்டமாக சொல்கிறேன், நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒருவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. வாயில் எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல வடை சுடுவாங்க, நல்ல பாயசமெல்லாம் காய்ச்சிட்டு சொல்லுவாங்க, ஒருத்தரும் உதவி செய்ய முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு என்ன செய்யும். என்ன பியூட்டிஃபுல்லாக, என்ன ரசித்து, என்ன
ப்ராக்டிக்கலாக சொல்கிறாரு பார்த்தீங்களா. இன்றைக்கி நீங்கள் யாரை நம்பினீங்களோ, எனக்கு யாரை நம்பணுன்ற வசனமெல்லாம் நிறைய இருக்குது, அதுக்கு நான் உள்ளே போகலை. ஆனால் உங்கள் நம்பிக்கை எப்போதுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே மாத்திரமே இருக்கட்டும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்காக உபவாசிப்போம், உங்களுக்கு உபதேசிப்போம், உங்களை கடிந்து கொள்ளுவோம், உங்களை திருத்துவோம். நாங்களால் செய்ய முடிஞ்ச எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்வோம். ஆனால் உங்களுக்கு அதை காட்டிலும் ஜீவனை கொடுத்த ஒரே இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை செகண்ட் பிளேஸில் வச்சிடாதீங்க. அவரை ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுட்டு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் நீங்கள் யாரை வேணால் வச்சுக்கோங்க. நான் மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம். அதனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். சங்கீதம் 125:1 சொல்லி எல்லாம் தெரிஞ்ச வசனம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, அநேக சமயத்தில் ஃபாலோ பண்ண முடியல. போகட்டும், விட்டு விடுவோம். நல்ல கவனிங்க, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய போகிறாரா, சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். 2 வார்த்தை ரேமாவை வாசித்தோம். ரைட். இப்போது எந்தெந்த காரியத்தை நாம் ஸ்திரப்பட வேண்டும், பெரிய சப்ஜெக்டு, தேவையானது மட்டும் தேவையானதில்லை. இப்பொழுது எது முக்கியமோ அதை மாத்திரம் சொல்லிவிட்டு மீதி இருக்கிறத நான் பின்னாடி கொண்டு போகிறேன். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அப்படியே சொல்லிட்டு போனேன், எதுவுமே முடிக்க முடியல பிரதர்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நீங்கள் பாஸ்ட்டை பார்த்து பிரசங்கமெல்லாம் ஒரு 3 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கற்றுக்கொண்டாலும் அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், பிரயோஜனமாக இருக்கணும். யாக்கோபு 1:22 அழகாக எழுதுறாரு. வாசிச்சிருவோமா? யாக்கோபு 1:22 வசனம். க்ளோரி டு காட். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்ன அழகா எழுதுறாரு. அப்போ நீங்க திருவசனத்தை கேட்டுட்டு இல்ல, இன்னைக்கு கூட அழகா 2 நாளாகமத்தில் வாசித்து காட்டினாங்க பாஸ்டரையா. அப்போ கேட்டு 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 அதன்படி செய்யலைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இன்றைக்கி கேட்டோன்னு அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே ஸ்திரப்பட்டு அப்படியே பலப்பட்டுலாம் போக மாட்டீங்க, அதெல்லாம் சும்மா. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 5, 10, 20, 40, 15 அப்படியே கிராஜுவலாக என்னைக்காவது ஒரு நாள் இயேசு கண்டிப்பாக வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை சந்திக்கும் போது அவரை போல மாறி விடுவோம் என்று 1 யோவான் 3:2-3-4 வாசிக்கிறோம். அப்போ முதலாவது நீங்களும் நானும் ஸ்திரப்பட வேண்டிய காரியத்தில் நம்பர் 1 வாசிக்கலாம். கொலேசியர் 1:22. வேகமாய் போகிறேன். கொலேசியர் 1:22 வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். கொலேசியர் 1:22. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸ்திரப்படுத்தும் தேவன் ஹெட்டிங். இதுல விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். அப்ப முதலாவது நீங்களும் நானும் விசுவாசத்திலே நிலைத்திருந்து, நல்லா கவனிங்க, அதுதான் மறுபடியும் சொன்ன, தள்ளாட்டம் இருக்கிறது, தடுமாற்றம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, தடமாறி எங்கெங்கெல்லாம் போகிற ஏராளமான மக்களை நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கறதுனால நான் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், நீங்களும் நானும் ஸ்திரப்பட வேண்டிய முதலாவது காரியம் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களையே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கங்க. நான் கேள்வியெல்லாம் நான் கேட்கல. ஆரம்பத்தில் ஆண்டவரை அறியும் போது இருந்த அந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பலை. அன்னைக்கு எல்லாவற்றுக்கும் ஜெபம், உட்கார்ந்தா ஜெபம், எந்திரிச்சா ஜெபம், தலைவலிச்சா ஜெபம், வைத்த நேச்சர் எல்லாருக்கும் தப்பு இல்லை. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போனோம், ஏன்னா வசதி இல்லை நமக்கு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக செலவு பண்ண, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது செலவு பண்ணது அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. நம்ம விசுவாசத்தை கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை சோதிச்சு பாருங்களேன். இல்லை, விசுவாசமானது சோதிக்கப்படும் என்று பேதுரு அழகாக எழுதுகிறார். அப்போது அன்னைக்கு அப்படி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு எல்லா விதமான சூழ்நிலை. ஒரு கால் பண்ணால் நமக்கு காசு வந்துடும், ஒரு சின்ன காரியம்னா உடனே நமக்கு எல்லாமே கிடச்சிடும். அதனால் அந்த விசுவாசம் தடுமாறி கொண்டிருக்கிற அநேகரை நாங்கள் பார்க்கிறபடினால நீங்களும் நானும் முதலாவது விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, பிரயோஜனமாக இருக்கும். தலைமை போதகர் நம்ம பசு சுந்தரம் ஐயா இருக்கும்போது நடந்த சம்பவம் நான் வாசித்ததாக இருக்கும், இல்லை நான் கேட்டதாக இருக்கும். என்ன செய்கிற இருக்கும்போது அவங்கக்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க.
அதில் புதுசாக அப்போ தான் ஒருத்தர் ஜாயின் பண்ணார். நடந்த சம்பவம் தயவுசெய்து நல்லா கவனிங்க. அப்போ தான் ஜாயின் பண்ணுறாரு, கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் அதிகமாக தெரியாது. உடனே நாளைக்கெல்லாம் ஆயத்தமாக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் க்ளீனாக போட்டு வரணும் அப்படின்னு பாஸ்டர் சுந்தரையா சொல்லும்போது, அந்த சின்ன பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஐயா எனக்கு துணி துவைக்க சோப்பு கிடையாது, எனக்கு சோப்பு தாங்க, எனக்கு சோப்பு வாங்கணும், காசு கொடுங்கன்னாராம். உடனே பாஸ்டர் சொன்னாங்களாம், சுந்தரையா நீ யாரை நம்பி வந்த? கர்த்தரை நம்பி தானே வந்த, கர்த்தர்கிட்ட போய் கேளுன்ட்டாராம். உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். சோப்பு கொடுவா போய் கர்த்தர்கிட்ட கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆனாலும் கீழ்ப்படுகிற அனுபவம் உண்டு இல்லவா. அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாராம், எலியாவுக்கு காக்கா மூலமாக சாப்பாடு கொடுத்தாருல, உனக்கு சோப்பு கொடுப்பார் போன்ட்டாராம். இவருக்கா கோபம், ஆனால் கீழ்ப்படிதல் உள்ள அந்த ஊழியக்காரன் அந்த பழைய காலத்தில் அந்த துணி துவைக்கிற கல் பக்கத்தில் அந்த கிணறு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் எல்லாத்தையும் விரித்து போட்டுட்டு பாருங்கள், நல்லா கவனிங்க. அவர் அடுத்த நாள் கண்ணீரோடு சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு அப்படியே நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். எலியாவுக்கு காக்கா மூலமாக சோறு கொடுத்தாராம், எனக்கு சோப்பா கொடுப்பாரு அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு, நல்லா கவனிங்க, முணுமுணுத்துக்கிட்டு, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் துணியை போட்டு தனியாக விட்டுட்டு சோத்திரம் 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 பண்ணாராம். ஒரு 2 or 3 minutes ஆச்சான். உண்மையாகவே ஒரு காக்கா கரெக்டாக பாதி யூஸ் பண்ண ஒரு பேப்பரில் சுற்றி வச்ச ஒரு சோப்பை கடந்து டம்மால்னு முன்னாடி போட்டுருச்சான். எந்திரிச்சு பார்த்து இவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. முழு சோப்புலாம் கிடையாது, அன்னைக்கு வேண்டிய அந்த வேஸ்ட்டுக்கு அந்த ஜிப்பாவுக்கு வேண்டிய பாதி சோப்பு என்ன பண்ணியிருக்கு, அப்படியே போயிருக்கு. யார் வீட்லேயோ ஏதோ மடித்து வச்சது எடுத்துருக்கு, போண்டாவோ பஜ்ஜோன்னு நினச்சிருக்கு, பார்த்தா உள்ள சோப்பு, சாப்பிட முடியாது. கரெக்டாக கொண்டு வந்து இந்த ஊழியக்காரன் போட்ட ஊழியக்காரன் பிரித்து துணியெல்லாம் துவச்சிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் வாயால் கண்ணீரோடு கொண்டு சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதே தேவன் தான் உங்களுக்கு எனக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் விசுவாசிக்கிறவர் என்ன செய்ய மாட்டாங்க, கெட்டு போக மாட்டாங்க. ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, 28:16 நினைக்கிறேன். ஏசாயா 28:16 கடைசி வரி, விசுவாசிக்கிறவன் பதறான். என்ன அழகான வார்த்தைல, விசுவாசிக்கிறவன் பதறான். முதலாவது நீங்களும் நானும் விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும். உங்க இருதயத்தில் கையை வச்சு நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது, நீங்க ஆரம்பத்தில் அபிஷேகத்தை நிறையும் போது, எந்த நேரத்தில் சர்ச்சி அந்த காலத்தில் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலம் எல்லாமே குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களை நான் குற்றப்படுத்தலை, சொல்லியே எங்களை திரும்ப குற்றப்படுத்துறீங்களே பிரதர். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு குறைஞ்சி போச்சு இல்லை? அப்போ ஏதோ சம்திங் ராங், எங்கேயோ தடுமாறிட்டோம், எங்கேயோ வண்டி போயிட்டுருக்கு. இந்த வண்டி பரலோகத்துக்கு போய் நிற்குமா? அல்லேலூயா. பரலோகத்துக்கு போய் நிற்குமா? யோசிச்சு பாருங்க. விசுவாசத்திலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை ரிலேட்டடாக வாசிச்சுட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 16:5. Glory to God. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நல்லா கவனிங்க. அப்போ அதனாலே அதை காட்டித்தர, எதினாலே என்பதை காட்டித்தர, சபைகள் விசுவாசத்தினாலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் என்ன செஞ்சு பெருகிட்டு. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ விடுதலைகள், எவ்வளவோ காரியத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள். நானும் அப்படி பெற்றுக்கொண்டவன் தான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் தேதி இன்னைக்கு நீ விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி, வேணும்னா ஆண்டுடைய வசனத்தை ஸ்திரப்படுங்க. இல்லை பிரதர் நான் ஸ்டடியாக இருக்கிறேன்னா உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், அதனாலே அதை காட்டித்தரேன். 4வது வசனத்தை வாசிங்க. பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தினாலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகும். சபைக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு, வேதத்துக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு, குடும்பத்திற்குன்னு ஒழுக்கம் உண்டு. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா? நம்ம பேசும்போது எல்லாமே நல்லா இருக்கிறது போல தெரிகிறது. சகலமும் நல்லொழுக்கமும்
சுத்தமும் கிரமமுமாய் செய்யப்பட கடது. 1 கொரிந்தியர் 14:40 வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே டிஸார்டர் ஆனது போல எனக்கு தோணுகிறது. ஏன்னா நாங்களாம் அப்படி வளர்ந்ததுனால, அப்படி வாழ்ந்ததுனால, அப்படி பழக்கப்பட்டதுனால இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைங்க, இன்னைக்கு புதுசாக ரட்சிக்கப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சர்ச்சுக்கு போக முடியலன்னு ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் டைரெக்டாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்களால் கேட்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்களேன். அது வயசானவங்க, பெட் ரிடனாக இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, அவங்களுக்காக கர்த்தர் அந்த மீடியா மூலமாக அவங்களுக்கு பேசுகிறார். ஆனால் உங்களால் முடியுமானால் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து டைரெக்டாக கர்த்தர் தேவனுடைய யாரை கொண்டுனாலும் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் பலனடைய வேண்டும். அல்லேலூயா. ஸோ முதலாவது விசுவாசம். நிறைய காரியம் இருக்குது, இதை மாத்திரம் சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். நீங்கள் இன்றைக்கே விசுவாசத்தில் எப்படி இருக்கிறீங்க என்பதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் போய் உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே கேட்டுட்டோம், அப்படியே விட்டுட்டீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவீர்கள். யாக்கோபு 1:22 இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படியத்தக்க ஒரு நல்ல இருதயத்தை, பக்குவப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் இல்லை வேதத்தில் அழகாக வாசிக்கிறோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று லூக்கா 18 வாசிக்கிறோம். இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி ஆகிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தில் எந்த விதமான சலனமும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்பர் 2 வேகமாய் போகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:13 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. முதலாவது காரியம் விசுவாசம். ஓகேவா? பெரிய சப்ஜெக்ட். விசுவாசம் உடனே சொல்லி முடிக்க முடியாது, அது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த வேர்ட் மட்டும்தான் சொல்கிறேன். விசுவாசத்தில் நீங்கள் சிறப்பட வேண்டும், நாம் சிறப்பட வேண்டும். நம்பர் 2 பெரிய சப்ஜெக்ட் எழுதுகிறார். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, அதை தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். வரும்போது நீங்களும் நானும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 2வது இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இருதயத்தை குறித்து ஏராளமான சப்ஜெக்ட் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான சப்ஜெக்ட். 2-3 வசனத்தை காட்டி தருகிற இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்த வேண்டும். இருதயம் எப்படி ஸ்திரப்படும் என்று பார்க்கும்போது எபிரேயர் 13:9 பாருங்கள். எபிரேயர் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரி, எல்லாத்தையும் விட்டு நடுவில் இருக்கிற வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கட்டளைகள், தேவ சட்ட திட்டங்கள், வேதங்கள் இதெல்லாம் உட்கார்ந்து வாசித்து ஜெபிச்சு ஆவில நிரம்பி கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும் போது சபைகள் விசுவாசத்திலே என்ன செய்யும்? வளரும். நாம் விசுவாசத்திலே ஸ்திரப்படலாம். அது தெரிஞ்ச சப்ஜெக்ட், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 2வது சொல்றாரு, உங்கள் இருதயங்கள் என்ன செய்யணுமா? ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டி தந்து அடுத்த சப்ஜெக்டுக்கு நேராக போகிறேன். எரேமியா 17:9-10 வாசிப்போமா? எரேமியா 17 எப்படி இருதயம் இருக்கிறது என்பதை காட்டி தருகிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அடுத்த வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதி தருகிறவருமாய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. முதல் காரியம்
விசுவாசத்திலே ஸ்திரப்பட வேண்டும். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன காரியமோ பெரிய காரியமோ, உங்களுக்கு 50 ரூபா வேணுமோ 50,000 வேணுமோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் தாங்க, நீங்கள் அவர்கிட்ட இருந்து வருகிற எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை கொஞ்சம் பொறுக்கலாம், நாட்கள் கடந்து போகலாம். இல்லை, யோசேப்புக்கு ஒருவேளை 17ஆவது வயசில் குழியில் தூக்கி போடுறாங்க, 30ஆவது வயசில் பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறான். 13 இயர்ஸ் கிட்டத்தட்ட பொறுமையோடு கூட இருந்தான். ஆபிரகாம் 25 இயர்ஸ் பொறுமையோடு கூட இருந்தார். வேதத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த விசுவாசத்துக்காக கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அதை பெற்றுக்கொண்டது போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரங்க இப்படி தான் பிரதர் என்கரேஜ் பண்ணி சும்மா அப்படியே சொல்லிட்டு போவாங்க, எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிறத திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கென்று ஏற்ற காலமும் ஏற்ற நேரமும் வருகிற வரையிலும் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாளும் நேரமும் வந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்போது அதை யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அதான் யோபு அழகாய் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும், யோபு 42:2, யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். Glory to God. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன அழகா அவர் சொல்றார், நீங்க சகலத்தையும் 42 அதிகாரம் போயிடுச்சு, போராட்டம், ஃப்ரெண்ட்ஸுங்களால, மனைவியால எல்லாம் போயிடுச்சு. ஆனா அழகா சொல்றாரு பாருங்களேன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் எங்க வாழ்க்கையிலே தடைபடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை நாட்கள் ஆகலாம், பிந்தலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொன்னேன்னா, அவர் கொடுக்கிற வரை நீங்கள் காத்திருந்து அவர் கொடுக்கும்போது பெற்றுக்கொண்டு கொள்வீர்களானால் அந்த இஸ்மவேல் நடுவில் வரமாட்டான். விளங்கிட்டீங்களா? ஈசாக்கு வருகிறவர்களும் நீங்கள் காத்திருக்கணும். இன்றைக்கி நம்மளால் முடியாது, எதுக்குமே முடியாது. எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி கண்ணை திறந்தோன்னே பூம்பானா நம்ம கையில் என்ன செஞ்சிருந்தா வந்துடணும். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்காது. உங்கள் பொறுமையினால் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தினால என்ன செய்யுங்க, சிறப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும் என்பது அடுத்தது, ஆனால் உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். இந்த வசனத்தை வாசி, இன்னொரு வசனத்துக்கு வருகிறேன். அப்போ எல்லாவற்றை பார்க்க அந்த இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் நல்லா கவனிங்க, வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்க முடியும். ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் எழுதலையே. அப்போ இவ்வளோ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமே, இவ்வளவு காரியங்களை செய்கிறோமே, இன்னொரு வசனத்தை காட்டித்தான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தெரியங்களை நான் சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். இப்படியே வச்சுக்கிட்டு யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வாங்க. 1075வது பக்கம் நினைக்கிறேன், 74 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோனா 3:10. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, சொல்லுங்க, அவர்களுடைய என்னங்க இப்பதானங்க 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ஆடு மாடு ராஜா மந்திரி எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ஆக்சுவலா என்ன எழுதி இருக்கணும், தேவன் அவருடைய உபவாசத்தை என்ன பாருங்களா, அல்லேலூயா எழுதலையே. என்ன ஜெபம், அப்படியே ஜெபிச்சா மேலையும் கீழையும் போயிட்டு வந்து எத்தனை பாய கிழிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வசனத்தை நல்லா கவனிங்க, தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து. அல்லேலூயா. உங்கள் ஜெபம் ரொம்ப முக்கியம். நானும் 24 ஹவர்ஸ் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம், எல்லாம் முக்கியம். ஆனால் ஜெபத்தினால் நம்முடைய கிரியைகளை பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பி, புரியுது அவங்களுக்கு, திருக்குள்ள மகா கேடுள்ள இருதயத்தை திருப்பி, நல்லா கவனிங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் 1,20,000 மக்களை என்ன செஞ்சார், ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். வேதத்தில் இப்படி நிறைய வாசிக்கிறோம். தேவன் வரும்போது என்ன நடக்குமா, 22:12 வெளிப்படுத்தல் 22:12. Glory to God. 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எஸ், அவனவனுடைய
கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க, நான் நிறைய ஜோம் பண்ணிட்டேன் பிரதர், ஆனால் எனக்கு நிறைய கிடைக்கும். ஓகே, பெற்றுக்கொள்ளுங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. நல்ல உபவாசம் பண்ணிட்டேன். எப்படிலாம் மக்களை திசை திருப்புறது. அதனால தான் தடுமாற்றம் என்ற தலைப்பை சொல்லி ஸ்திரப்படுத்துங்கள் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒன்றுமே தெரியாது. நம்ம எல்லாம் ஜோம் பண்ணிட்டோம், உடனே கேட்டுனால் நல்லா கவனிச்சிக்கங்க. உங்கள் ஜெபம், உங்கள் உபவாசம், உங்கள் வேதம் எல்லாத்துக்கும் 100க்கு 100 மார்க்கு. ஆனால் அதை பார்த்து பலன் அளிக்கிறவர் என்றால் நான் பண்ண ஜெபத்துக்கெல்லாம் நான் வானத்தில் தேவ தூதனாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் உங்கள் மத்தியில் இருக்கிற அவனுடைய ஜெபம் அவனுடைய கிரியைகளை மாற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கிரியைகள் எப்படி இருக்குன்னு சும்மா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். நல்லா ஜெபிக்கிறீங்கல்ல, ரொம்ப நல்லது. எல்லாம் உபவாசிக்கிறீங்களே, நல்லது. எல்லா ஜெபத்துக்கு வரீங்க, நல்லது. உங்கள் கிரியை, உங்கள் செய்கை, உங்களுடைய நற்கிரியைகளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு அது கர்த்தருக்கு முன்னாடி உகந்ததாக இருக்கா? அதை கர்த்தர் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாரானா நீங்கள் நல்ல மேன்மை உள்ளவர்கள் என்று சொல்லுவாரா? நீ எனக்கு உகந்தவன் என்று சொல்வாரா? உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்வாரா? ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு கொடுமையான நாட்களில் அவங்க ஜெபம் கேட்கப்படாதுன்னு நல்லாவே எனக்கே தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் அவங்களுடைய லைஃப்பை வச்சு அவங்களுடைய லைஃப் நான் எப்படி சொல்கிறது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாமே ஒரு பக்கம் நல்லா ஊழியம் செய்கிறவங்கள கூட பார்த்துருக்கிற ஒரு சின்ன என்னல்ல நியாயமான காரியம். நான் ஆக்சுவலாக சபையில் தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாத காரியங்களை என்கிற சப்ஜெக்டை தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ அது வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு. கர்த்தருடைய வருகை தாமதித்து அடுத்த முறை வரும்போது தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாதவைகள், அல்லேலூயா, செய்ய வேண்டியதே நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் செய்யக்கூடாதவைகள் சப்ஜெக்டாக அன்னைக்கு பார்த்துக்கொள்ளுவோம். நல்லா கவனிங்களேன். இன்றைக்கி அவங்க ஜெபம் கேட்கப்படுகிறதா என்பதை அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. போவாங்க, நல்லா அப்படியே ஜோம் பண்ணுவாங்க. நல்லா ஜோம் பண்ணிவிட்டு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு டமால்னு வந்துடுவாங்க. ஐயா நீ பேசுனையே. ஒரு நடந்த சம்பவத்தை ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் சொன்னால் சொல்ல மாட்டேன். நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பிராமின், நல்ல பக்கா பிராமின். ஆனால் கிட்டத்தட்ட 1984 நான் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறேனோ அவங்க எப்படி அங்கே ஸ்டாஃபாக வருவாங்களோ எனக்கு தெரியல. அப்படியே வந்தோம். கடைசியில் ஒசூரில் ஒரு 20 இயர்ஸ் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். நல்ல ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துலலாம் நான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்சது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் என்னுடைய பார்ட்டை முடிச்சிட்டேன். நடந்த சம்பவம், 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. எல்லாம் அங்கிள் வருவாங்க. வந்தால் என்னை விடவே மாட்டாங்க. ஆனால் அந்த பையன் நல்ல பையன்தான். ஆனால் அவனுடைய வழி தாறுமாறாக போய் வெரி ஒஸ்ட்டாக போயிட்டான். டெய்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. பேர் சொல்ல விரும்பாதனால டைரெக்டாக சொல்கிறேன். நடந்த சம்பவம் இன்றைக்கி எனக்கு முன்னாடி ரிட்டையர், என்னோட வயசில் பெரியவங்க. ஸோ அவங்க அப்படி இருந்தாங்க. சொல்லுவாங்க, நான் உண்மையாக மனதார சொல்லிட்டிங்கன்னா எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்களுக்காக நான் ஜோமனி பழக்கப்பட்டேன். ஒரு நாள் மண்டே, நல்ல ஞாபகம் இருக்குது மண்டே, பட்டு வருஷம் டேட்லாம் மறந்துருச்சு. எனக்கு 8 o'clock, அவங்களுக்கு 7:30 டியூட்டி. நான் அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறேன். அவங்க புடவையில் இருந்தாங்க. நான் நினச்சேன் நைட் டியூட்டி முடிச்சுட்டு போகிறாங்களான்னு. ஏன் சிஸ்டர் இன்னும் நைட் டியூட்டி முடிச்சுட்டு போகலையான்னு. நைட் டியூட்டி இல்லை ஜோதிக்குமார், எனக்கு டே டியூட்டி. அப்போ 1/2 hour ஆச்சுன்னு யூனிஃபார்ம் மாற்றலையே, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னாங்க. ஏன்னா வயசில் பெரியவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க. என்ன சிஸ் வாங்கன்னு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு என்னோடய ரூமுக்கு போனோன்னு ரூமுக்கு கதவை சாத்திட்டு தேம்பி அழுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பேஷண்ட்டு உட்காந்துருக்கான். திங்கக்கிழமை ஆக்சுவலாக எல்லாருக்குமே வேலை ஜாஸ்தி. என்ன சிஸ்டர் என்ன ஆச்சுன்னு கேட்டவுடனே அவங்க பையன், டக்குன்னு பேர் வந்துடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக பேசுகிறேன், அந்த பையனை நேற்றுலேருந்து காணோம், ரொம்ப துன்மார்க்கமாக போயிட்டான், காணோம் அப்படின்னாங்க. சரி இப்போ நான் என்ன செய்யணும்? நீ உங்கள் ஏசப்பா கிட்ட இத்தனை வருஷம் ஜோம் பண்ணல அவனுக்காக, இப்போ நீ ஜோம் பண்ணுன்னாங்க. சரி நீங்கள் அழாதீங்க, யூனிஃபார்ம் போட்டுங்க, எந்த வார்டுன்னு கேட்டுக்கிட்டு போங்க, நான் அப்புறம் இன்டர்காமில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டேன். உண்மையாலுமே போய் ஜோம் பண்ணிகிட்டே வேலை செய்கிறேன். நான் உட்காந்து அங்கே நோட்டு முட்டி காலில் போட்டு கை தூட்டி ஜோம் பண்ண முடியுமா? ஜோம் பண்ணிகிட்டே வேலை செய்கிறேன். பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஒரு 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் 1 hour. அங்கேருந்து திரும்ப நல்லா கவனிங்க, எதான் ரொம்ப முக்கியம். அங்கே 1 hour கழித்து வந்தாங்க. நீ உங்கள் ஏசப்பாட்டு ஜோம் பண்ணியா? ஆமாம் ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற. உனக்கு என்ன சொன்னார் ஏசப்பான்ட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஏசப்பா கிட்ட நீ ஜோம் பண்ண இல்லை, என் பையனை குறித்து ஏசப்பா உங்ககிட்ட என்ன சொன்னார்?
நான் திரும்ப கேட்டால் தானே உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ நான் கேட்கலன்னா அப்போ நீ சும்மா ஜோம் பண்ண. எனக்கு இப்போ தான் அடி வயிற்றுலாம் கலக்க ஆரம்பிச்சிச்சு, நடந்த சம்பவம். ஆண்டவரே, இந்த அம்மா வந்து நீ ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணா ஏசப்பா என் பிள்ளை பற்றி ஏதோ சொல்லுவாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து நிற்கிது. நான் உண்மையாக ஜோம் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சேனே, இதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுவேன்? உள்ளத்தந்து ஆண்டவர் சொல்கிறாரு, கரெக்டாக இன்னும் 1 hour 11:30க்கு கிடச்சிருவான்னு சொல்லு அப்படின்றார் உள்ளத்துலேருந்து. எனக்கா பயமாக போச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். என்ன நடக்கலைன்னா நான் வந்து 11:30க்கு பையன் கிடச்சிருவான் சிஸ்டர்ன்ற நீ சொன்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படின்ட்டு அந்த அம்மா சந்தோஷமாக போயிடுச்சு. அப்புறம் தான் எலியாவை போல் ஜோம் பண்ண, ஏசப்பா 11:30 மணிக்கு அந்த பையன் கிடைக்கலன்னா நீங்களும் பொய்யாயிருவீங்க, நான் பண்ண ஜெபம் பொய்யாயிருவேன்னு போராடி ஜெபிக்கிறேன். வேலையும் செய்ய முடியல, மைண்டு சிங்கிள் ஹேண்ட் ஹாஸ்பிட்டல், ஒன்றுமே செய்ய முடியல, வெரி டைட்டு. வேலை செய்கிறேன், ஜோம் பண்ணுறேன், உள்ளே போகிறேன், என்னால் தவிச்சேன். என் பாடு எனக்கு தான் தெரியும். நீங்கள் சந்தோஷமாக கேட்குறீங்க. அப்படியே ஜோம் பண்ணி கற்ப வேதனைப்பட்டு ஜோம் பண்ண கடைச்சே ஆகணும். இல்லைன்னா ஜோதிக்குமாரும் 0, உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமேன்னு. நான் வேலை செஞ்சதில் இருந்த டைட்டில் மறந்துட்டேன். கரெக்டாக 11:30க்கு ஒரு டாக்டருடைய செல்ஃபோன் அவர் பேசினாருன்னா திருநெல்வேலிக்கே கேட்கும். அவர் செல்ஃபோன் அடிக்குது. ஆண்டவர் அதை கவனின்றாரு. நாங்கள் வேலை செய்வோன்னா யாரோ பேசுகிற செல்ஃபோனை கவனிப்போம். நான் அவர் பேசிட்டு அந்த பையன் கிடச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. உடனே அவங்கள கூப்பிட்றாங்க, இவங்கள கூப்பிட்றாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அம்மா என்ன திரும்ப சொல்லிச்சு, ஜோதிகுமார் ஜோம் பண்ணாரு, இயேசு கிறிஸ்து 11:30க்கு கிடச்சிருவான்னு சொன்னார், அதனால தான் அந்த பையன் கிடச்சான். எனக்கு அதுக்கப்புறம் வந்த ஹானர் இருக்கே, இன்னும் யோசனை பண்ணி பார்த்தா கூட எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அந்த இதெல்லாம் ப்ரைஸிங்கெல்லாம் பிடிக்காது. அதுக்கப்புறம் மறுநாள் நான் வரேன், எனக்கு அப்படியே ராஜபதி என்னடா எல்லோரும் நேற்று பார்த்தவங்க இன்றைக்கி வேறு மாதிரி பார்க்குறாங்களேன்னு நீங்களா சொன்னீங்க. எப்பா சாமி என்னை விட்டுருப்பா சாமி. புரியுதா உங்களுக்கு? நீங்களும் ஜெபிக்கிறீங்க, இன்றைக்கி நானும் ஜெபிக்கிறேன். நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிற கர்த்தருடைய ஆவியான ஞாபகப்படுத்தினான்னு சொல்கிறேன். எழுதிட்டு வந்து பிரசங்கிக்கல, நல்லா கவனிங்க. இதுவரையிலும் நீங்கள் ஜோம் பண்ண ஜபத்துக்கு என்ன ஆண்டவரே பதில் கேட்டிருக்கீங்களா? ஜோம் பண்ணுவோம். இதில் இன்னொரு பியூட்டினா, இந்த குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஆத்மாவை கர்த்தரை சோத்து சொல்கிறாங்களா, நல்லா ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்மாக பண்ணிவிட்டு வாங்க வெளியே போகலாம். யோசித்து பாருங்களேன். உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டு உங்கள் செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக நல்லா இருந்துச்சுன்னா, உங்கள் கிரியைகள் நல்லா இருந்துச்சுன்னா, ஏசாயா 64 ஒரு வசனம் இருக்குல்ல, நல்லா 65:24 பாருங்க. 65 எஸ் 65:20. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போது என்ன அழகான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்களும் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் இந்த வசனத்து எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார்? சத்தமா சொல்லுங்க. நான் அவர்கள் பேசும்போது நான் என்ன செய்வேனா கேட்பேன். அதனால தான் தானியேலை வாசிக்கிறோம். கேப்ரியேல் தூதன் வந்து சொல்லுகிறான் 9ஆம் அதிகாரம் 22, 23 நீ வேண்டிக் கொள்ள தொடங்கினதற்கு முன்பே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க நான் என்ன செஞ்சேன், வந்தேன் என்று நினைக்கிறான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். விசுவாசத்தில் கர்த்தர் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. எங்கெல்லாம் பலவீனம் இருக்குன்னு பாருங்க. ஏன் அந்த பலவீனம் வந்துச்சு, திரும்ப ரிவர்ஸ் கியரில் போகிற பாருங்க, அதெல்லாம் சரி பண்ணுங்க. வசனத்தை வாசிங்க, நிறைய சாட்சிகளை கேளுங்க, நல்லதை பாருங்க. யூடியூபோ எதுவோ இருக்கோ நல்லதை பாருங்க. நான் நிறைய இந்த மாதிரி பார்க்கறதுனால தான் உங்களுக்கு ஈஸியாக பேசுறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். அவங்களுக்கு செஞ்சாங்க, இவங்களுக்கு செஞ்சாங்க, எனக்கு செய்வாங்கன்னு சொல்லி பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் வளருங்கள், விசுவாசத்தில் ஸ்திரப்படுங்கள். ரெண்டாவது, உங்களுடைய இருதயம் கிருபையினால என்ன செய்யணுமா, ஸ்திரப்படும். உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு முன்னாடி போய் இன்னொரு வசனத்தை வாசித்தா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பாஸ்டர்யா ஒவ்வொரு திருவிருந்திலும் சொல்லுவாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், அப்ப நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் இருக்கட்டும். தீர்க்க முடியுமா, முடியாதா? இதை செய்யும் போது ஐயோ நான் செஞ்சிட்டுமே இல்லை, இதை அப்படியே வச்சுக்கோங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. டாபிக் மாற வேண்டாம். 1 சாமுவேல் 24:5 வாசிக்க வேண்டாம். அந்த சவுலுடைய தொங்கலை அறுத்துக்க உள்ளம்போது அவன் இருதயம் படக்குன்னு அடித்து கொண்டது என்று 1 சாமுவேல் 27:5 வாசிக்கிறோம். 1 சாமுவேல். ஆனால் 2 சாமுவேல் 12, 11, 12 எவ்வளோ பெரிய விபச்சார பாவம், எவ்வளோ பெரிய கொலை.
ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறானே. அப்போ அவனுடைய இருதயம் அவனை குற்றவாளின்ற அப்போ தீர்க்கலை, ஆனால் அன்னைக்கு அவனுக்கு அடிச்சுக்கிச்சு. உங்கள் இருதயம் என்னுடைய இருதயம் என்ன குற்றவாளி, நான் எங்கேயோ தப்பு செஞ்சிட்டேன், ஏதோ சலனம் பண்ணிட்டேன் என்று தீர்க்குமானால், வாசிச்சிருவோமா? தீர்க்குமானால் இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால், தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ உங்க ஜெபத்துக்கு இதுவரையிலும் பதில் வராததுக்கு ஒரு காரணத்தை காட்டி தருகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ உங்க இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்குமானால், கில்ட்டி கான்ஷியஸ் வருமானால், ஒரு குற்ற உணர்வு வருமானால், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவே படவில்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் நல்லா தாழ்மையோடு கூட சொல்றேன். உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அப்ப நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் இருதயம் இன்னைக்கு யோசனை பண்ணிப்பார். ரொம்ப நேரம் உங்களை நான் கஷ்டப்படுத்தலை, அப்போ என்னுடைய இருதயம் பார்க்கும்போது பேசும்போது யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நான் அதை விட விலக்கி நான் உள்ளே போக நான் அங்கே விரும்பலை. மற்ற இடத்தெல்லாம் போனோன்னா பீஸ் ஆக்கிடுவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். சத்தியத்தை சொல்ல நான் யாருக்கும் பயப்படலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய பர்சனல் லைஃபு, அவங்களுடைய ஃபேமிலி லைஃபு, அவங்களுடைய சோஷியல் லைஃப், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்க்கும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன், 99% பேர் இந்த வசனத்தின்படி இருதயத்தில் குற்றமாக தான் வந்திருக்கிறாங்க. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பிரதர் உங்களால் அவ்வளோ ஷூராக சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு என்ன சொல்ற டிப்ஸ் கொடுக்கட்டுமா? எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் உங்கள் இருதயம் குற்றம் பண்ணுறதா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரையும், என்னை திட்டினவங்க, என்னை அவமானப்படுத்தினவங்க, என்னை நேசிக்க அத்தனை பேரும் என்னை ஏற்றுக்கொள்ள கர்த்தனுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். கிருபை இல்லாமல் செய்ய முடியாது. அந்த கிருபை கொடுத்ததுனால அவன் ஓகே, நோ ஏமாத்தின, நோ பரவாயில்ல, என்ன வேணா செஞ்சுக்கோ, நீ எதை விதைச்சியோ நீ அது அறுப்பாய் என்று நான் சொல்லிட்டு மனம் கசந்து வந்துடுவேன். குற்றப்படுத்தவோ இல்லை குற்ற மனசாட்சியோடு இல்லை, என் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். பாஸ்டர் சொன்னாங்கல்ல 14 நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் யுத்தம் பண்ணிங்கன்னா அவர் சும்மா இருப்பார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும், நீங்கள் சும்மா இருக்கணும். இல்லை ஒன்றுமே தெரியாதவன் சும்மா இருந்துருவான். ஆனால் இந்த அறக்குறையாக தெரியும் இல்லை. நான்லாம் நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன். கிறிஸ்மஸுக்கு அந்த ஸ்டார்லாம் போடுவேன். சின்ன பையனாக இந்த மாதிரி பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட போய் முதலாவது கேட்டுருவேன், அம்மா ஃபியூஸ் போயிடுச்சுன்னா என்னை திட்டாதீங்கம்மான். ஏண்டா? இல்லை இதையும் கனெக்ஷன் கொடுக்கணுமா, அதையும் கனெக்ஷன் கொடுக்கணுமான்னு தெரியல, இதை ரெண்டும் கொடுக்குறேன். ஃபியூஸ் போயிடுச்சுன்னா மாற்றி கொடுக்குறேன். அதே மாதிரி மாற்றி கொடுத்து ஃபியூஸ் எல்லாம் போய் எங்கள் அம்மாகிட்ட திட்டு வாங்கி, புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் செய்கிற காரியம் நமக்கே சம்மதி இல்லையே. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை யோசிச்சு பாருங்கள். விசுவாசத்திலே சிறப்படுத்துவாராக. ரெண்டாவது, நிறைய காரியம் இருக்கு, நான் சப்ஜெக்டுக்கு வேகமாக போகிறேன். உங்கள் இருதயம் ஸ்திரப்படணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜெபிக்கும் போது உபவாசிக்கும் போது உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்னாடி, யோபு அழகாய் சொல்லுகிறாருல்ல, 33:26 யோபுல ஒரு வசனம் இருக்க பாருங்களேன். 33 Glory to God. நான் கர்த்தரை நோக்கி செய்யும் ஜெபங்களே 33 தேவனை நோக்கி, எஸ் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. வசனம் இருக்கட்டும், என்ன வசனம் தான் முக்கியம். உங்க இருதயம் என்னது ஃப்ரீயா இருக்கு, தைரியமா இருக்கு, பயமே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். அங்கே போலீஸ்கார் நிற்கிறார். எனக்கு கவனிங்க, அங்கே போலீஸ்கார் நிற்கிறார், சார்ஜென்ட் நடு ரோட்டில். இங்கே நம்ம போயிட்டுருக்குறோம். ஒழுங்காக ஹெல்மெட் போட்டு, ஒழுங்காக இன்சூரன்ஸ் வாங்கி, ஒழுங்காக அந்த ஸ்மோக் டெஸ்ட் பண்ணி, ஒழுங்காக லைசன்ஸ் வாங்கி எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செஞ்சால் பயப்படுவீங்களா? நான்லாம் சல்லுன்னு போய் அவர்கிட்ட நிற்பேன். அவர் தெரிஞ்சுக்குவார் இவன் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறான்னு. ஆனால் என்னைக்காவது ஹெல்மெட்டு பாக்ஸ் கடியில் இருக்கும், உடனே அங்கே நின்று பாக்ஸை திறந்து ஹெல்மெட் போட, அப்போயே அவர் தெரிஞ்சிடும், ஓ இவன் என்ன தப்பு பண்ணியிருக்கிறான். இப்போ உங்கள் இருதயம் தைரியமாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு புரியுதா? இன்கம் டேக்ஸ் கட்டல, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், டிக்கெட் வாங்க லேட் ஆச்சு, இந்த இடத்துல இந்த யூரி ஏறிட்டார் செக்கர் அப்படின்னா பக்குன்னு இருக்கும். அப்போது உங்கள் இருதயம் தைரியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்குமே பயப்பட தேவையில்லை, கர்த்தரை தவிர. அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இருதயம் இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள் உங்கள் இருதயத்தை கையை வச்சு. இல்லை, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அடுத்த வாரம் வாசிக்க போகிறோம். இருதயத்தில் கை வச்சு யோசனை பண்ணி பாருங்கள். ஓகேவா இருந்தால் உங்கள் இருதயம் ஸ்திரமாகி இருக்கிறது, உங்கள் விசுவாசம் ஸ்திரமாகி இருக்கிறது. நம்பர் த்ரீ வாசிக்கலாம். சங்கீதம் 17:5. இன்னும் ஒன்று தான் சொல்ல முடியும். சங்கீதம் 17:5. Glory to God. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நல்லா கவனிங்க, அழகான வசனம். ஒன்று விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. உங்கள் விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டும். ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யணும். நம்பர் 2, என்ன செய்யணும் அப்படின்னு ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டாரு. செஞ்சால் உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே அப்படியே கசப்பு, போட்டி, பொறாமை எல்லாமே போவாது. கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தட்டமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் சொந்த காரியம் இல்லை, ஒரு தேவ மனுஷன் சொன்னது ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். அவர் இயேசு அறியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஊழியத்துக்கு வந்து நல்ல அருமையான தேவனுடைய மனுஷன். ஆனால் அவர் இருந்த கிராமத்தில் அவருக்கு பான் கிறிஸ்டியன் என்று சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரனா, இவெல்லாம் ஊழியன் ஆச்சா போச்சான்னு சொன்னவொன்னே அந்த அண்ணன் காதில் கேட்டு ரொம்ப விசனப்பட்டான். அவர் சொல்லி நான் கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய சொந்த கருத்து அல்ல. அப்படியே பண்ணாராம். ஆண்டோட்டு போகும்போதெல்லாம் அந்த தகப்பனார் வயசில் பெரியவர், அவர் குறித்து இருதயத்தில் கசப்பு மாதிரி ஒரு கில்ட்டி கான்ஷியஸு, நான் ஒன்றுமே செய்யலை, என்னை இப்படி பேசுகிறாருன்ற அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் நான் இதுக்கு என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், மொதல் ஜெபம் அவருக்காக பண்ணு. மொதல் ஜெபம் அவர் ஆசீர்வதித்து அந்த கசப்பெல்லாம் நீங்க மடிச்சு. நான் உங்களுக்கு டெக்னிக்காக சொல்லித்தரேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை, யார் உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்க, உங்களை நஷ்டப்படுத்தினாங்க, அவமான், உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு உங்கள் இறுதி அவங்கள பார்க்கும்போது அந்த கில்ட்டி கான்ஷியஸ் வருதோ, மொதல் ஜெபம் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, அவங்களுக்கு என்னெல்லாம் காரியமோ அதுக்காக ஜோமன்னு சொன்னாராம். அதே போல் அந்த அண்ணன் ஜோமன் பெரிய உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷ ஊழியக்காரர். ஜோமனி கொஞ்ச நாள் ஆனவுடனே திடீர்னு அந்த ஐயா, வயசான ஐயா வந்து இவரை தேடி வந்தவுடனே, என்னடா இவ்வளோ நாள் பின்னாடி திட்டினாரு, இப்போ டைரெக்டாக வந்து திட்ட போடுறாரு போடுங்க. வந்தவுடனே அந்த அண்ணன் கையை பிடிச்சிட்டு தேம்பி அழுதாராம். இவரால் ஒன்றுமே செய்ய முடியலையா, ஏன்னா இவரை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வச்சு உலகம் முழுவதுக்குமே ஆசீர்வாதமாக மாற்றின உடனே அவருக்கே குற்ற உணர்வு வந்துருச்சு. யார்? திட்டினவருக்கே வந்து மன்னிப்பு கேட்டு, நான் இவ்வளவு உனக்கு செஞ்சேன், இவ்வளவு உன்னை பற்றி பேசினேன், ஆனால் திரும்ப நீ ஒன்று கூட பேசவே இல்லையே, நீ உண்மையாலுமே தேவனுடைய மனுஷன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பகைக்கிறவங்க, இல்லை வசனம் சொல்லிட்டோமா, நான் வசனத்தை சொல்லிட்டு 3வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் Glory to God எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் கை கொண்டமோ இல்லைன்னு தெரியல. மத்தேயு 5:44. ஒரே ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எஸ். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வீட்டில் போய் இந்த வசனத்தை வச்சு யோசனை பண்ணி பாருங்க. இந்த வசனம் யோவான் 12:48 படி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆயத்தில் இந்த நியாய தீர்ப்புக்கு கொண்டாந்து நீங்களும் நான் இருக்கும்போது இந்த வசனம் உங்களை என்ன நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. போகட்டும், நான் மறுபடியும் சங்கீதக்காரனுக்கு வருகிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். 3வது, நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. 1 விசுவாசம், 2வது இருதயம், 3வது நம்முடைய நடைகள். வழியை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். நடைகள் ஸ்திரப்பட வேண்டும். ஏராளமான வசனம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் சில வசனங்களை காட்டி தந்து நான் கடந்து போகிறேன். சங்கீதம் 37:23க்கு வாருங்கள். என் நடைகள் எப்பொழுது ஸ்திரப்படும்? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்முடைய நடைகள் கர்த்தருக்குள் ஸ்திரப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் அவர் நம்மீது பிரியமாய் இருப்பார். அதில் 31 வாசிச்சிருங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, தடுமாறாது. ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், எப்பொழுது
எப்படி என்ன இதெல்லாம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுட்டு டோட்டலாக பிரசங்கத்தை கேட்கணும். அப்போ இந்த தேவன் அருளிய வேதம் என்னுடைய இருதயத்தில் இருந்தால் என் நடைகளில் தடுமாற்றம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் நடைகளில், என் உடைகளில், என் பேச்சில், என் கண்களில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதி கீழே தடுமாற்றம் வரவே வராது. இன்னைக்கு நான் தடுமாறுகிறனோ இல்லையோ, என்னை தடுமாற பண்ணுகிற அநேக காரியங்களும் சுற்றி இருக்குல்ல. யோசனை பண்ண, இந்த வேதம் உங்களுடைய வாயிலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் கண்களிலே எல்லாம் உபாகமத்தில் எழுதுறாரு. பார்க்குற இடங்களெல்லாம் இருந்தால் உன் நடைகள் என்ன செய்யாது? தடுமாறாது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 14:15. 14:15. Glory to God. பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். அப்போ யாருடைய நடைகள் ஸ்திரப்படும்? தன் நடையை என்ன செய்யணுமா? கவனமாக இருக்கணும். எங்கே போகிறோம், எங்கே நிற்கிறோம், எங்கே பேசுகிறோம், அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, பேசணும், பேசக்கூடாது, பார்க்கணும், எல்லாத்தையும் எழுதி உங்கள் கையில் கொடுத்துட்டார் இல்லை. யோபு அழகாய் சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மீது நினைவாக இருப்பது எப்படி? 31:1. அதே போல் நமக்கு எல்லாம் அழகாக எழுதி கொடுத்துட்டாரு. ஆனால் விவேகமாய் நடக்க நமக்கு என்ன இல்லை. நான் அடிக்கடி சொல்ல, பக்தி ஏராளமாக இருக்கு, ஆனால் ஸ்தோத்திரம் நான் சொல்லலை பார்த்தீங்களா? இல்லையே. ஆனால் தானே அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6 வாசிக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா 5:13 வாசிக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் மிருக குணமுள்ளவர்களானார்கள். எரேமியால வாசிக்கிறோம். பக்தி இல்லாமல் அல்ல, உங்கள் நடையின் மீது நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களா? படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு காலேஜுக்கு போகிறீங்க, இந்த தம்பி சொன்ன டாக்டராக போகிறீங்க, எல்லாம் போகிறீங்க, எங்கே வேணால் போங்க, உங்கள் நடையின் மேலே நீங்கள் கவனமாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கவனமாக இருந்தால் தான் நீங்க ஸ்திரப்பட முடியும். விசுவாசத்தில் ஸ்திரப்பட முடியும், உங்கள் இருதயம் ஸ்திரப்பட முடியும், உங்கள் நடைகள் ஸ்திரப்பட முடியும். அதே நீதிமொழிகள் 16:17. Glory to God. 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அழகா தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை அவன் காக்கிறான். உங்க நடைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்தும்படிக்கு இன்னைக்கு உங்களை 3 காரியங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூக்கம் வரத்துக்கு முன்னாடி அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே நான் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டிருக்கிறேன்னா, ஆரம்பத்தில் எப்படிலாம் இருந்தேன், இன்னைக்கு எங்கேயோ தள்ளாடிட்டு இருக்கிறனோ, தடுமாறிட்டு இருக்கிறனோ, தடமாறி எங்கேயோ எதையோ நம்பி போயிட்டனோ, எனக்கு நிறைய பணம் இருக்கு, நிறைய பட்டம் இருக்கு, நான் கூப்பிட்டா வந்து உதவி செய்ய ஆட்கள் இருக்கு, ஸோ உங்களை விட்டுட்டு உங்க வசனத்தை விட்டு எங்கேயோ போயிட்டேனா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 2வது, உங்க இருதயத்தை என்ன செய்யுங்க, கொஞ்சம் தேவ சமூகத்தில் ஸ்திரப்படுத்தும்படிக்கு என் இருதயம் யார் மேலே இருந்துச்சு, எது மேலே இருந்துச்சு அப்படின்றது கொஞ்சம் என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி அதில் நான் ஸ்திரமா, ஒரு ஸ்டெபிலிட்டியா, ஒரு ஸ்டேபிளா, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறேனா, இல்லை அப்படியே கண்களை வந்து அலைய விட்டுக்கிட்டு இல்லை அப்படி போயிட்டு இருக்கிறேனா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. 3வது, உங்க நடை, உங்களுடைய நடையின் மேல நீங்க கவனமா இருக்கிறீங்களா? எல்லாவற்றிலும் ஒரு பங்க்சுவாலிட்டி, ஒரு சின்சியாரிட்டி, ஒரு டிசிப்ளின் இது இருக்கிறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க தடுமாறவே மாட்டாங்க. அல்லேலூயா. எந்த வேலையா இருக்கட்டும் ஒரு பர்ஃபெக்டா செய்யக்கூடிய காரியத்தை இன்னைக்கு தேவ பிள்ளைகிட்ட பார்க்க முடியல. அதை நம்ம சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. உங்க வேலையை உங்களோட வச்சுக்கோங்க, எங்க வேலையை நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிற உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நடையின் மீது கவனமாயிரு. பிரசங்கி 5:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், வேக வேகமா காட்டி தரட்டுமா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்போ நீங்க தேவ ஆலயத்துக்கு வரும்போது உன் நடையை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணும். ஓகேவா? இன்னும் சில வசனங்கள், யோபு 14:16 பாருங்க. யோபு 14:16. இந்த 3வது காரியத்தோட நான் நிறுத்திடுறேன். 14:16. என் பாவத்தின் மேலல்லவோ கவனமாய் இருக்கிறீர். இப்பொழுது என் நடைகளை கர்த்தர் எண்ணுகிறீர். கர்த்தர் என்ன செய்யறாரு என்றாரா? எங்க போறோம், எங்க வரோம், எங்க பார்க்குறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், இல்லை எதை சிந்திப்போமோ அதை தான் பேசுவோம். ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குழந்தைங்க நடுராத்திரில எழும்பி அழுவும் பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா?
எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது. இல்லை, என் குழந்தைங்களாம் வழக்கமாக நான் பார்த்துருக்குறேன். சில சமயம் இப்போ லிவிங்ஸ்டன் பிரின்ஸ் எல்லாம் படுக்க வச்சு நாங்கள் 2 பேரும் அந்த கார்னர் குழந்தை விழுந்துருக்கணும். நடுராத்து எந்திரிச்சு டமால்னு குத்துவான். என்னடா குத்துறான்னா, பகலில் அண்ணனும் தம்பி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இவன் குத்துறதுக்கு மறந்துருப்பான், நைட்டில் நம்மளை குத்துவான். அப்போ தான் இவன் சொல்லுவான், ஐயோ சாமி ஏசப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவில் இந்த குழந்தைங்க சண்டை போட்டுக்குச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நடைகளையும் என் நடைகளையும் அவர் என்ன செய்கிறாரா? எண்ணுகிறார், கணக்கு கொடுக்கணும், ஜாக்கிரதை. வாசிக்கலாம் 31:4. சாரி. அவர் என் வழிகளை பார்த்து, அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. புரியுதா? இதெல்லாம் படித்து, இதெல்லாம் கேட்டு, இதை பிரசங்கத்தை கேட்டு இனிமேல் நீங்கள் எப்படி நடக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. என்னாச்சு? சத்தமே இல்லை. எல்லாம் வராது. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் இன்னும் மேலே போயிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக மேலே போதான் போகிறோம். அல்லேலூயா. புரியுது? இப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம். அப்போ உங்கள் நடைகளை அவர் எண்ணுகிறாரே, உங்கள் வாழ்க்கையை அவர் பார்க்கிறாரே, உங்கள் வழிகளை அவர் பார்க்கிறாரே, அதை சோதித்து அறிகிறாரே. சங்கீதம் 11 நீதிமானை அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது. வாசிக்கலாம் 11:5 நினைக்கிறேன். பாருங்க, 4 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. மனுபுத்திரர் என்றால் நீங்களும் மனுஷரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. உங்களை என்ன செய்கிறாரா? உங்களை என்ன செய்கிறாரா? நடைகளை சோதிக்கிறார், வழிகளை சோதிக்கிறார், பார்வையை சோதிக்கிறார், எண்ணங்களை சோதிக்கிறார், யோசனைகளை எல்லாம் சோதித்து கொண்டாந்து ஒன்றொன்னா கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவார் என்று சங்கீதம் 50 நான் நினைக்கிறேன். சங்கீதம் 50 நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையை நான் அதை மட்டும் வாசித்து காட்டுட்டோமா, முடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. வாசிங்க சிஸ்டர். எஸ், 21. இவைகளை நீ செய்யும் போது, அதாவது இவைகளை அப்படின்னா இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டுட்டு இன்னும் 2 நிமிஷத்தில் அவர் முடிச்சிருவார். கண்டிப்பாக அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் பழையது போலவே நீ போவாயானால் நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை போய் வாசிச்சு பாருங்க. தாவீது 12 சாமுவேல் 12 செஞ்சாரு. அவனுக்கு நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய், உன் பையன் வெளியில் செய்வான். செஞ்சாங்களா இல்லையா? நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. உங்களுடைய நடைகள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே யோபு 34:21 வாசிப்போம், ஜெபிக்கலாம். 34:21 ஒரு அழகான, கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் யோசனை பண்ணி பாருங்க. உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஸ்திரப்படுங்கள், இருதயம் சிறப்படட்டும், நடைகள் இன்னும் நிறைய இருக்குது. 3 மட்டும் சொல்லியிருக்கிறேன். ரைட். ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. நான் மற்றவங்களை எப்பொழுது ஸ்திரப்படுத்துவது. ஆரம்பத்தில் சொன்னல, மறுபடியும் ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். லூக்கா 22:32. Glory to God. நீங்கள் மற்றவங்களை எப்பொழுது ஸ்திரப்படுத்த முடியும்? லூக்கா 22:32. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுரை பார்த்து இயேசு சொல்றாரு, சாத்தான் புடைக்கிறது போல புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டால் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ 9:30 மணி ஆராதனைக்கு நான் 10:30 மணிக்கு வந்து உங்களை பார்த்து சீக்கிரமாவான்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சில சமயத்தில் மற்றவங்கள பார்த்து பைபிள் படித்தான்னு கேட்கும்போது அன்றைக்கி நான் பைபிள் படிக்கலைன்னா எனக்கு குத்தம். ஓ, நீ ரொம்ப யோக்கியமாக அவங்கள கேட்டுட்டு நீ பைபிள் படித்தியா? இதுக்காகவாது பைபிளை படிச்சுட்டு அவங்கள பைபிள் படிச்சிங்களா? ஜெபிச்சிங்களா? கர்த்தர் எப்படி நம்மளை சீர்படுத்துகிறார், எப்படி ஸ்திரப்படுத்துகிறார், எப்படி பலப்படுத்துகிறார், எப்படி நிலைநிறுத்துகிறார் என்று நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் ஸ்திரப்படுத்தப்படட்டும், இருதயம் சிறப்படுத்தப்படட்டும், உங்கள் நடைகள் பெரிய சப்ஜெக்ட். ஒவ்வொரு நாளுக்கு எடுக்கலாம். கொஞ்சமாவது உங்கள் மனசில் போட்டணும்னு ஆசை. தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை வசனத்தோடு சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி இருதயத்தில் கையை வைங்க. ஒரே ஒரு நிமிஷம், 60 செகண்ட் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு என் விசுவாசம் சிறப்பட்டிருக்கா? என் இருதயம்
ஸ்திரப்பட்டிருக்கா, ஸ்டெபிலிட்டியாக இருக்கா, அங்கெங்கே அலையுதா? மூணாவது என் நடைகள். 3 காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இல்லையா தேவ சமூகத்தில் போய் அழுங்க, ஆண்டவரை ஏதோ ஏனோ தோணுன்னு வாழ்ந்துட்டேன், தடமாறிட்டேன், தள்ளாடிட்டேன், என் கண்ணீரை உங்கள் துருத்தியில் வச்சுருங்க, என்னை சரி பண்ணிடுங்க, என்னை சரி பண்ணிடுங்க, என்னை சரி பண்ணிடுங்கன்னு சொல்லி உங்கள் இருதயத்தினுடைய காரியத்தை வந்து கேட்டிங்கன்னா, அந்த பேதுரு மனம் கசந்து அழுததுனால கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, பிரசங்கம் பண்ணிட்டோம், பிரசங்கத்தை கேட்டுட்டோம், அதன்படி வாழ்வதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். மிகுந்த மனத்தாழ்மையோடு அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள் கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். எல்லா துதிகனமைக்கு உமக்கே செலுத்துகிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படித்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படித்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை நம்மை நடத்திடுவார், மற்றும் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மற்றும் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நம்புறவே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நம்புறவே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகிமைக்கென்று அழைத்ததான தேவன் உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய சித்தத்தையும் எங்களுக்குள் நிறைவேற்றும்படியாய் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எங்களை நீர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விஷயங்களை நாங்கள் தவறுகிறோம், பலவீனராக இருக்கிறோம். என்றாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை எவ்வளவாக விசுவாசிக்கிறோமோ, நம்புகிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, அதற்கு ஏற்றபடி எங்கள் விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ணுகிறதுக்காக, ஸ்திரப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீங்கள் வரும்போது என்னிடத்தில் எங்களிடத்தில் விசுவாசத்தை காண வேண்டும் என்பதற்காக அந்த விசுவாசத்தை தேவ பலத்தினால் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மகா கேடுள்ள இந்த இருதயமானது ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஏனென்றால் இருதயமானது இப்போது உம்மை தேடக்கூடிய கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரமாக்கப்படுகிறது நல்லது என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எப்போதும் இந்த கிருபையுள்ள வசனங்கள் வார்த்தைகளை கொண்டு நாங்கள் திறப்பட்டு ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் நாளாந்திர ஜீவியத்தில் எங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் நாங்கள் நடை பிசகாதபடி, பதறாதபடி, சிதறாதபடி எங்கள் நடைகளை சீர்படுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்விதமான காரியங்களை நாங்கள் இன்னும் பலப்பட்டு உம்மை சந்திக்க நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வேத வசனத்தை பகிர்ந்தளித்த உம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. யார்